அமெரிக்கா கூட மோதலாம். ஆனா, அமெரிக்காவுக்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்துற மாரி மோதிறக்கூடாது. அப்படி மோதும் பட்சத்துல பெரிய அளவுல அமெரிக்காவும் இறங்கி செய்யும். உதாரணத்துக்கு பேர்ல் ஹார்பர் தாக்குதல வெற்றிகரமா ஜப்பான் பண்ணாட்டி, ஜப்பான் மேல அணுகுண்டே வீசியிருக்காது. இதுக்கு மறைமுகமா வேற காரணங்கள் இருக்கு அப்டின்னாலும், வெளிப்படையா தெரியிற காரணத்துல இது முதன்மையானது. இந்த மாரி ஒவ்வொரு சம்பவங்களையும் குறிச்சுக்கிட்டே போலாம். இப்ப சீனாவ நோக்கி அமெரிக்கா நிக்கும்போது, அமெரிக்கா எதெல்லாம் சந்திக்குது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். கியூபால உட்கார்ந்துகிட்டு அமெரிக்காவ வேவு பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு எரிச்சல ஊட்டும். ஆனா அதோட பாதிப்போட தன்மை ஜாஸ்தியாச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா சீனாவோட தலையில கை வச்சுருவாய்ங்க. பாதிப்பு எப்பன்னு நமக்கு தெரியாது. அவர்கள் ஒரு டைம் லைன் வச்சிருப்பார்கள். அதுக்குள்ள சிக்குச்சு அப்டின்னா, சீனாவோட ஜோலி முடிஞ்சுச்சு அப்டின்னே எடுத்துக்கலாம். சரி, இப்படி அமெரிக்காவ சீனா நெருங்கிக்கிட்டே இருக்கு. இங்க பலூன் விடுறது, கியூபால உட்கார்ந்து வேவு பார்க்கிறது, இல்லேன்னு சத்தியம் பண்றது, இந்த மாரிலாம் தொடர்ந்து செய்யும்போது, ஒரு நாட்கள் சீனா அமெரிக்கா கிட்ட மாட்டிக்குங்கிறது ரொம்ப கிளியராவே தெரிஞ்சிருச்சு. அப்படி மாட்றக்கான ரோட் மேப்பு இந்தியாவோட கடற்படை தளங்கள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வலுவான அக்ரீமென்ட்டுகள போட்டு தயார் நிலைக்கு அமெரிக்காவும் போய் நிக்குது. இது மட்டும் கிடையாது. அமெரிக்காவுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு ரோட் மேப்ப செட் பண்ணிருவாய்ங்க. அடுத்த விஷயம் ஜெயிக்கிறக்கு ஒரு கூட்டணி வேணும். அப்புறம் ஜெயிக்கிறக்கான சூழ்நிலை வேணும். இப்ப ரோட் மேப் தயாராயிருச்சா அப்படின்னு கேட்டா, சைனாவ அமெரிக்க ராணுவம் நெருங்குறக்கு எல்லா ரோட் மேப்பும் ஏறக்குறைய கிரீன் சிக்னல் தான். உதாரணத்துக்கு இந்தியாவோட கடற்படை தளங்கள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள். அப்ப ரோட் மேப் கிளியர் ஆயிருச்சு. அடுத்து கூட்டணி வேணும். அதுக்கு தான் அமெரிக்காவோட இதயம் மாரி போர்க்களத்துல. கூட்டணி இல்லாம மனுஷன் தனியா எங்கேயுமே போமாட்டாங்களே! எம்புட்டு பெரிய வீரன் அப்படின்னு நம்மலாம் சொன்னாலும், அவனே சொல்லிக்கிட்டாலும் ஒரு கூட்டணி பலம் வேணும். சீனாவுக்கு எதிரான கூட்டணி பலத்துக்கு இங்க குறைச்சலே கிடையாது. இப்ப ரஷ்யாவுக்கு எதிரான கூட்டணி நேட்டோ, பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு வாய்கிழிய பேசினாலும், ஜெர்மன், ரஷ்ய உறவு அப்படிங்கிறது ஒண்ணும் கசக்கிற நிலைமைலாம் இல்ல. இனிக்கிற நிலைமையில தான் இருக்கும். அதே மாரி பிரான்ஸ், ரஷ்ய உறவு அப்படிங்கிறது கசக்கிற நிலைமைலாம் இல்ல. இனிக்கிற நிலைமை தான். இதே மாரி பட்டியல் போட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஆனா, இந்த பக்கம் சீனாவுக்கு எதிரா அமெரிக்கா அமைக்கக்கூடிய கூட்டணியில, அந்த பேச்சுக்கு இடமே இல்ல. கசப்பெல்லாம் கிடையாது. விஷம் அப்படிங்கிற மாரி தான் சும்மா தட்டி பறக்கும் அந்த கூட்டணி சீனாவுக்கு எதிரா. காரணம் ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா, அப்புறம் குட்டி நாடுகள் 1 டசன சேர்த்து வச்சுக்கலாம். அதனால ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைஞ்சிருச்சு. ரோட் மேப் தயார், கூட்டணி தயார். அதுக்கடுத்து என்ன? சூழ்நிலை மட்டும் தான். அந்த சூழ்நிலை வருதா, வரலையாங்கிறது 2வது. இப்படி ரொம்ப நெருக்கத்துல போய் அமெரிக்காவ வம்பிழுத்தாலோ, அமெரிக்காவுக்கு பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு அமெரிக்கா ஒரு கால்குலேட் பண்ணாலோ, சீனா மேல இறங்கி தாக்க ஆரம்பிச்சுருவார்கள். அதிலிருந்து தப்பிச்சு போணும் அப்படிங்கிறக்காக சீனா மனசுல இருக்கிறதா, அணு ஆயுதத்த இன்கிரீஸ் பண்ணிட்டோம்னா, அதுவும் குறுகிய காலகட்டத்துல 2027, 2030 அப்படின்னு ஒரு எண்ணிக்கைய கொண்டு வந்துட்டோம்னா, அமெரிக்கா சும்மா மிரண்டுறாது அப்படிங்கிறதான். அமெரிக்கா மிரடுது அப்படிங்கிறதெல்லாம் தனிப்பட்ட கத. அதுல ஒண்ண தூக்கி லோட் பண்ணா கூட, எல்லாரோட ஜாதகமும் மாறி போயிருங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. அதனால அது ஒரு தனி ரகம். ஆனா, இப்படி அமெரிக்காவ நெருக்கத்துல போய்க்கிட்டு இந்த பக்கம் டெவலப்பும் ஆனா, அமெரிக்கா பாய்ஞ்சிரும்ங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. அந்த சூழ்நிலைய இப்ப சீனா அனுபவிக்க ஆரம்பிக்குது. இந்த கியூபாவோட ஸ்பை ஸ்டேஷன்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பெலாரஸ் எல்லைகள்ல போய் கூட்டு பயிற்சி அப்படின்னு நாடகம் போட்டாலும், ஆனா, ரொம்ப நெருக்கத்துல போனதோட விளைவு எங்க தெரிய ஆரம்பிக்குது அப்புட்ன்னா, சீனா எல்லா எல்லைகள்லயும் அத்துமீறிச்சு. சுத்தி உள்ள நாடுகள் எல்லா எல்லைகள்லயும் அத்துமீறுறது ஒண்ணு தான் முழு நேர வேலை. தனக்குண்டான முழு நேர வேலை. கடவுள் எதுக்கு சீனாவ படைச்சாரு? எல்லா நாடுகள்கிட்டயும் வம்பிழுக்கவும், அத்துமீற அப்படின்னு நெனச்சுக்கக்கூடிய ஆட்கள். அந்த வேலைய ரவுண்ட் த கிளாக் பண்ணார்கள். ஆனா, முதல் முறையா சீனாவோட எல்லைகள்ல அத்துமீறி இன்னொரு நாட்டு ராணுவம் நுழையுது. அதுவும் லேசுப்பட்ட ராணுவம் கிடையாது. ஏறக்குறைய இரத்த வெறிய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, மோந்து பார்க்காம பல வருடங்கள் 50, 60, 70 வருஷத்துக்கு மேல தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு சிங்கம், மீண்டும் இரத்த வாடைய மோந்து பார்த்தா எப்படி இருக்கும்? காடே ரணகளம் ஆயிருங்கிற மாரி தான். ஜப்பான் தான் இந்த வேலைய பார்த்துருக்கு. ஜப்பான பொறுத்தவரையும் ரொம்ப காலமாவே அமைதி மோடு தான். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அமைதிய மட்டுமே உலகத்துக்கு போதிச்சுக்கிட்டு, தனக்கும் போதிச்சுக்கிட்டு, ஆனா ஆயுத விற்பனையில கொடி கட்டி பறந்துகிட்டு அப்படிங்கிற தனக்கான அரசியல பிரமாதமா பண்ணி வளர்ந்து வந்த நாடு தான் ஜப்பான். ஜப்பான பொறுத்தவரையும் அவர்களோட ராணுவமே தற்காப்பு ராணுவமா தான் இவ்வளவு காலம் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் கிடையாது. அஃபென்ஸ்ல போய் ஏறி மிதிச்சுப்புடுவோம் அப்படின்னு கொள்கை ரீதியாவே மாத்தி, ராணுவ பட்ஜெட் அப்படிங்கிறது கணிசமா
ஒரு ஹைக்ல கொண்டு போய் வச்சதுக்கு முழு காரணம் என்னன்னா, சீனாவ கவுண்டர் பண்ணணும். வருங்காலங்கள்ல சீனாவோட வால நறுக்கணும். சீனாவோட ஆட்டத்த ஒரே அடியா அடக்கணும் அப்படிங்கிறக்காக தான். இல்ல அப்படின்னா சீனா நம்ம மேல பாஞ்சிரும். இப்படி 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துல பெரிய ஒரு ராட்சசனா இருந்த ஜப்பான் ராணுவம் முழிச்சுக்கிட்ட ஸ்டேஜ். முழிச்சுக்கிட்டது மட்டும் கிடையாது. ஜப்பானோட பொருளாதாரமும் நல்ல நிலைமையில தான் இருக்கு. அதாவது இப்ப ஜிடிபி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் தாண்டி அந்த ராணுவத்த ஸ்டேபிளா சீனாவுக்கு எதிரா சேலஞ்ச் பண்ண முடியும். பின்னால இருக்கிறதும் அமெரிக்கா. கேட்கவே வேண்டாம். இப்படி தாறுமாறா டெவலப் பண்ணி, ஜப்பான் பாயக்கூடிய முதல் சம்பவமா எது இருக்கு? 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஜப்பான் பாயக்கூடிய முதல் சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, சீன எல்லைகள்ல ஜப்பானோட போர்க்கப்பல் நுழைஞ்சு சுமார் 20 நிமிஷத்துக்கு மேல சீன எல்லைக்குள்ளேயே இருந்து சீனாவ மிரட்டுனது தான். எதிரிக்கு போய் தண்ணி அடிச்சு ஊத்துறது, இல்ல விமானத்த பறக்க விடுறது, இல்ல பதிலுக்கு ஜப்பான் எல்லைக்கு சீனா போறது, எதையுமே செய்யல சீனா. எதையுமே செய்யாம அறிக்கைகள் மட்டும் விட்டுட்டு ஒதுங்கிக்கிட்டாங்க. ஜப்பானா 20 நிமிஷம் டிராவல் பண்ணிட்டு பின்வாங்கிட்டார்கள். இதுல ஜப்பானோட அறிக்கையெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஜப்பான் செயல்ல காட்டிட்டு போயிருச்சு. சீனாவோட அறிக்கை அப்படிங்கிறது, ஜப்பான் வழி மாறி வந்துருச்சு. யார்றா உன்ட்ட சொன்னா? ஜப்பானே சொன்னுச்சாடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வழி மாறி வந்துருச்சு. இப்படிதான் அவனுங்களோட அறிக்கை. வழி மாறி வந்தனால, நாங்க தகவல் குடுத்து சொன்னோம். போய்ட்டார்கள் அப்படிங்கிறது தான். ஜப்பான் இப்பதான் பட்ஜெட்லாம் பெரியமா போட்டு பயங்கரமா ஆக்டிவ் மோடுக்கு இருக்கும்போது, வழி மாறி 20 நிமிஷம் டிராவல் பண்ற நிலைமையில ஜப்பான் ராணுவமும் இல்ல. 20 நிமிஷம் கைகட்டி வேடிக்கை பார்க்குற இடத்துல சீனாவும் இல்ல. அப்ப கைகட்டி வேடிக்கை பார்க்கணும்னா, உரசிட்டோம், தொலைஞ்சோம் அப்படிங்கிற பயத்திலே தள்ளி நின்னு எச்சரிக்கை மட்டுமே குடுத்துக்கிட்டு இருந்திருக்காய்ங்க. அதாவது எங்க எல்லைய விட்டு வெளில போங்க அப்படின்னு. தடுக்கிறக்கான தயார் நிலையில இல்ல. மிக விரைவா செயல்பட்டு போற அளவுக்கு திராணி இல்லாம இருந்தனால, எச்சரிக்கை மட்டுமே ரேடியோல கூப்பிட்டு தொடர்பு கொண்டுட்டு பேசாம இருந்திருக்காய்ங்க. ஜப்பான் 20 நிமிஷம் சீன எல்லைகள்ல உட்கார்ந்ததுக்கு ஒரே காரணம் தான். "பாய நாங்க தயார். அடக்கி வாசிச்சுக்க. அங்க போய் ஸ்பை ஸ்டேஷன், இங்க போய் கூட்டு பயிற்சி. இது எதுவுமே இந்த களத்துக்கு வேலைக்கே ஆகாது. பார்த்துக்க" அப்படிங்கிற வெறி பிடிச்ச வெளிப்படையான மிரட்டல். ஜப்பானோட இந்த மிரட்டலுக்கு சீனா கொஞ்சம் அரண்டு போய் தான் இருக்கு. அப்படின்னா ஒரே காரணத்தினால தான் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல. வழி மாறி வந்துட்டார்கள், திரும்பி போய்ட்டார்கள்ங்கிறதோட நிறுத்திட்டார்கள். ஜப்பான் இத கண்டுக்கவே இல்ல. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா? சொல்ல மாட்டேன். சம்பவம் நடக்கலையா? அதுவும் சொல்ல மாட்டேன். அப்படிங்கிற மாரி அவர்கள் காலர தூக்கி விட்டு கடந்து போயிட்டார்கள். இந்த கோவத்த, இந்த வெறிய எங்க காட்டுறது? எங்க காட்ட முடியும்? எங்க காட்டினாலும் அடிப்பாய்ங்க. திருப்பி ஜப்பானுக்கு காட்ட முடியுமா? அடிப்பாய்ங்க. அமெரிக்காவுக்கு காட்ட முடியுமா? அடிப்பாய்ங்க. இந்தியாவுக்கு காட்ட முடியுமா? தூக்கி போட்டு மிதிப்பாய்ங்க. ஆனா இந்த நியூஸும் பெருசா ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. அப்ப என்னதான் பண்றது? வழக்கம் போலவே தைவான் எல்லைகள்ல அப்படி போயிட்டு இப்படி வந்துருவோம் அப்படிங்கிறக்காக தான் சமீபத்துல பெரிய அளவுல விமானத்த தூக்கிட்டு போனது. இதுதான் மெயின் காரணம். அந்த மெயின் காரணத்தோட போறது நரிகள் தானே! ஆட்டோமேட்டிக்கா இந்த சிக்னல் தொழில்நுட்பம் மூலியமா லான்ச் பண்றது, டார்கெட் அக்யூரசி ரீச் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிக்கிறது, இந்த கேலி கூத்தெல்லாம் செஞ்சுட்டு ரிட்டர்ன் வந்திருக்காய்ங்க. ஆனா, இது தைவானுக்கான மிரட்டலா அப்படின்னு கேட்டா, சீனா பயந்திருக்கு. அந்த பயத்துக்கு காரணம் சீனாவ ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி, ஒரு யுத்தத்த மேற்கொண்டு அடக்கறக்கு எல்லா நாடுகளும் தயாராயிட்டார்கள். அமெரிக்கா தயாராயிருச்சு, ஜப்பான் தயாராயிருச்சு, இந்தியா தயாராயிருச்சு. 3 பெரும் நாடுகள், பக்கத்துல இருக்கக்கூடிய 2 பெரும் நாடுகள். தயாரானதோட விளைவு சீனா மிரண்டு போய் இருக்கு. அப்படி மிரண்டு போய் இருக்கக்கூடிய நரி, என்னைக்குமே நரி வேல தான் பண்ணும். அதனால சீக்கிரமே சிக்கி சிதறுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.